உங்களுக்கு பேக் பெயின், நீ பெயின் இல்ல பாடி பெயின் அதிகமா இருக்குன்னா, இந்த லட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு நெறைய டிஃபரன்ஸ் தெரியும். ராகி சிமிலி உருண்டை செய்யலாமா? இதுக்கு 100 கிராம் ராகி மாவு எடுத்து சிம்லயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. வறுத்துட்டு ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இதுல ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம அடைக்கெல்லாம் மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி பக்குவத்துல பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாவையே பாதியா டிவைட் பண்ணி நம்ம தோசை கல்ல அடை தட்டுற மாதிரி தட்டிட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா சுட்டு எடுத்துக்குங்க. இந்த மாவு வந்து வேகணும், அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மாவு வறுத்த அதே பேன்ல 100 கிராம் வேர்க்கடலை, ஒரு 50 கிராம் வெள்ளை எள்ளு, இது ரெண்டுத்தையுமே நல்லா சிம்ல வச்சு வறுத்து எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நம்ம அடை செஞ்சு வச்சிருக்கோம்ல, அதை வந்து சின்ன சின்னதா பீஸா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை, ஒரு 100 கிராம் வந்து பேரிச்சம்பழத்தை விதை நீக்கி இதுல சேர்த்துக்குங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குட்டி குட்டி லட்டுவா ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டு பாருங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது.